டேஷ் முதலமைச்சர். இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்க பார்த்ததே இல்லப்பா. வாயில நல்லா வந்துரும், வாயில வட சொல்ற ஆட்சி தான் இன்று அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தாவேக்காவுடைய அரசு. பலவீனமான ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. அதே நல்லா நடந்துச்சு ஆர்ப்பாட்டம் அப்படின்னும் போது, ஆர்ப்பாட்டம் மாதிரி அது நடந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க, கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர்னா எத்தனை கட்சி வந்தாங்க அதை சொல்லுங்க. ஒரு கட்சி தான் சார் வந்தாங்க, திமுக மட்டும் தான் வந்தாங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க? அனைத்து கட்சிகளும் வாருங்கள், இந்த ஆளும் தாவேக்கா அரசை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுப்போம்னு கூப்பிட்டாங்க. யாரும் வரலையா? இதுக்கு முன்னாடிலாம் தண்ணி சரியா வந்திருந்துச்சுங்க. அதனால நாங்க எந்த வழக்கம் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்க வந்து அதை பொறுப்பு இல்லாம நிர்வாக ரீதியில. நான் என்ன கேட்குறேன், உதயநிதி அவர்கள் இவ்வளோ பேசுறாருல்ல, உங்களுக்கு வந்து இது தெரியாது, அவங்களுக்கு அது தெரியாது, இவங்களுக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடையாது, அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாதுன்னு உங்ககிட்ட நிப்பாட்டி கேட்டாங்களேங்க, மேகதாது பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏன் காரை சாதிக்கு டபுன்னு நெஞ்சு ஓடிப்பிட்டீங்க எனக்கு ரிப்போர்ட்டர் கிட்ட? மேகதாது அணை குறித்து எதிர்கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமார் உங்களுடைய பதில். இவன் டம்மி தான் போட்டிருக்கு. மக்கள் கிட்ட கொடுத்துருவோம். ரெண்டு சைடு லிஸ்ட். இவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபீல்டுக்கும் இந்த ஃபீல்டுக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சிம்பிளா போட்டு பார்த்துக்கலாமா? 1 to 1 போட்டு பார்த்துக்கலாம். டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் சார் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆயிட்டாரு, என்ன பண்றது? போற போக்குல ஒரு குத்து. கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் பூழி சார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு போறாரு அப்படின்னு சொன்னதான் லாஸ்ட் வீக்கோட நியூஸாக இருந்துச்சு. ஆனால் அது மாறிடுச்சு. நம்ம ஏன் என்னென்னலாம் பேசணும் வீடியோவில். ஆனால் அன்னைக்கு வந்து திமுக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதா இருந்தாங்க. தாவேக்கா அரசை கண்டிச்சு விவசாயிகளோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றாத இந்த தாவேக்கா அரசை எதிர்த்து வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சார். அதே நல்லா நடந்துச்சு ஆர்ப்பாட்டம் அப்படின்னும் போது, ஆர்ப்பாட்டம் மாதிரி அது நடந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க, கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர்னா எத்தனை கட்சி வந்தாங்க அதை சொல்லுங்க. ஒரு கட்சி தான் சார் வந்தாங்க, திமுக மட்டும் தான் வந்தாங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க? அனைத்து கட்சிகளும் வாருங்கள், ஒன்றிணைந்து நாம் குரல் கொடுப்போம், இந்த ஆளும் தாவேக்கா அரசை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுப்போம்னு கூப்பிட்டாங்க. யாரும் வரலையா? யாரும் வரல சார். அந்த ஒரு கட்சி தான் வந்துச்சு, அந்த ஒரு கட்சி தான் பேசினாங்க. காங்கிரஸ் வரல சார். காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி சார், அவங்க வரல. சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இவங்க சொல்லி தானேங்க அவங்க போனாங்க. இப்ப இவங்க சொன்னா இங்க வந்துருவாங்களே எங்க போராட்டத்துக்கு, வரலையா? வரல சார். போன் போட மறந்துட்டாங்களோ நம்ம தெரியலையே. சரி, ரைட், ஓகே. போன்ல பேலன்ஸ் இல்லாம இருந்திருக்கும். இவருக்கு கூப்பிட வேண்டியதானே, அதிபருக்கு கூப்பிட வேண்டியதானே. அதிபரா? அதிபர் வருவார்ல நம்ம அண்ணன். வரல சார், அவரும் வரல. என்னங்க நீங்க, என்ன பங்கு அப்படின்ற மாதிரி. அதாவது சர்க்கார் படத்துல ஒரு டயலாக் விஜய் அவர்கள் சொல்லுவார். அந்த டயலாகை இவ்வளவு சீக்கிரமா ரியாலிட்டியில மாத்தி காட்டுவாருன்னு ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். அவர் என்ன சொல்றாருன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றதான அவங்க மேனிஃபெஸ்டோல இருந்துச்சு. 5 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முழுசா அவங்களோட லோன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணாங்களா? நீங்க சாரி நான் எனக்கு என்ன கேட்டுச்சுன்னா, 5 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க முழுசா அப்படின்ன உடனே அவங்களோட சொத்தெல்லாம் முழுசா அப்படியே எழுதி குத்துருவாங்க உதயநிதி அவர்கள் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். என்னடா இது, இதெல்லாமா அப்படின்னு. டிவிக்கோட மேனிஃபெஸ்டோல் இப்படி தானே சார் இருந்துச்சு. 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்க விவசாயிகளுக்குலாம் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணல. 50,000 வச்சிருக்கவங்க அந்த மாதிரி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 தான் பண்ணோம். நம்ம முன்னாடி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கர்நாடகாவுக்கு போகிறேன்னு முதலமைச்சர் வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் அவர் போகிறதா ஐடியாவே இல்லை அவருக்கு. போன நிர்மல்குமார் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி கலைஞர் ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க அந்த காவிரி இஷ்யூக்காக, ஒன்றுமே பண்ணல அப்படின்னு அவர் முன்னாடி நாள் கேள்வி எழுப்பியிருந்தார். அதுக்கு இவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடிலாம் தண்ணி சரியாக வந்துருந்துச்சுங்க, அதனால நாங்கள் எந்த வழக்கம் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து அதை பொறுப்பு இல்லாமல் நிர்வாக ரீதியில் நம்மளை பார்த்தா எப்படிங்க தெரியுது? இந்த மக்கள் நியூஸ் படிக்க மாட்டாங்க, பேப்பர் படிக்க மாட்டாங்க, டேட்டாவெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க,
யூடியூப் எதுலையுமே இவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க, நம்ம என்ன ஆசை நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களாங்க. ஐயோ ஃபர்ஸ்ட்டுங்க இவங்க. ஆனா சத்தியமா இவங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, முரசொலி பேப்பர் வந்தாலோ தினகரன் பேப்பர் வந்தாதான் மக்களுக்கு உண்மையே தெரியும், நக்கீரன் மட்டும்தான் இருக்கிறதுலே ஒரே புக்கு அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க போலங்க. இது மட்டும்தான் மக்கள் படிப்பாங்க. அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ். ஐய, நீங்க போராட்டத்துல அங்க என்ன பண்றீங்கன்றது முதற்கொண்டு இங்க ட்விட்டர்ல செகண்டுக்கு ஒன்னு அப்டேட் வரும். நீங்க ஒரு லைனை பேசி முடிச்ச உடனே அந்த லைனை டைப் பண்ணி நீங்க அடுத்த லைனை முடிக்கிறதுக்குள்ள உதயநிதி இப்படி சொன்னாருன்னு சொல்லி ட்வீட்டை போட்டு போயிட்டே இருப்பானுங்க அவன். இவங்க இந்த போய் வந்துருச்சு. அதாவது இப்ப வந்து தண்ணி வந்து இதுக்கு முன்னாடி நல்லா வந்துகிட்டு இருந்துச்சு, கரெக்டா சொன்ன டைமுக்கு கர்நாடகா வந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டேட்டாவெல்லாம் ஆல்ரெடி எல்லாம் எடுத்து போட்டாங்க. போன வருஷம் எந்த மாசம் வந்துச்சு, எந்த மாசம் வர வேண்டியது, அதுக்கப்புறம் எப்போ வந்துச்சுன்னு அதுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் தாவேக வந்துட்டு இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு மனு கொடுக்க போறோம், நாங்க வந்து ஒரு பெட்டிஷன் போடுறோம், கேஸை வந்துட்டு இந்த மாதிரி வந்து எதனால வந்து கர்நாடகா வருஷம் இதே மாதிரி பண்ணுது, 1 இல்ல 2 இல்ல எல்லா வருஷமும் இதே தொந்தரவா போச்சு, ஒரு மாசமும் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது, இதை வந்து இவங்க ரெகுலேட் பண்ணி ஆகணும், they are not respecting the Supreme Court லைசன்ஸ் சொல்லிட்டு நாங்க ஒரு பெட்டிஷனை போட்டு நாங்க வந்து நடத்த போறோம் இதுல கோர்ட்ல அப்படின்னு உடனே என்ன பண்ணுவே ஏது பண்ணவே தெரியாது, பெட்டிஷனை டிராஃப்ட் பண்றதுக்கு என்ன டைம் எடுப்பது தெரியாது, பெட்டிஷன்ல எதுவுமே தப்பா எழுதிருந்தா கூட பரவாயில்ல, அப்புறமா திரும்ப வாங்கி சரியா பண்ணிக்கலாம். தாவேகாக்கு முன்னாடி நம்ம போய் இந்த பெட்டிஷனை போட்டே ஆகணும், திமுக அதை நடத்திச்சுங்களுக்கு தெரிஞ்சாகணும், போடுறா அப்படின்னு சொல்லி உடனே ஒரு போன் அடிச்சு வேகமா சனிக்கிழமை இவங்க வந்து பிரஸ் மீட், வெள்ளிக்கிழமை பிரஸ் மீட் கொடுக்குறாரு சிடிஆர் நிர்மல்குமார், சனிக்கிழமை திரும்பவும் கொடுக்குறாரு, திங்கட்கிழமை நாங்க வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு வந்து காலையிலேயே ஃபர்ஸ்ட் போய் ஒரு பெட்டிஷனை கொடுத்து நாங்க நடத்த போறோம்னு சொல்றாரு. உடனடியா அப்படியே போயிட்டு சனிக்கிழமை சாயந்தரமே எமர்ஜென்ட் பெட்டிஷனா வேகமா உள்ள போய் உன்னை தள்ளி நம்ம தான் இவங்களுக்கு முன்னாடியே கொடுத்தோம் அப்படின்னு நினைக்கிறீங்களே. இப்ப நான் என்ன கேட்கிறேன் இந்த இடத்துல, நம்ம தான் முன்னாடியே கொடுத்தோம் அப்படின்னு கோர்ட்ல வேணா ஃபைலிங்ல நம்பர் உங்களுதுல முன்னாடி வரும், ஆனா ட்விட்டர்ல எல்லாருமே வீடியோ ஆல்ரெடி யூடியூப்ல பாத்துட்டாங்களே, 12 மணிக்கே அவர் பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு நாங்க கேஸ் கொடுக்க போறோம் திங்கக்கிழமைன்னு, என்ன பண்ணுவீங்க இப்ப? ரொம்ப கஷ்டம் ரொம்ப. ஏன் இதெல்லாம் யூடியூப்ல வருது, சிடிஆர் நிர்மல்குமார் பிரஸ் மீட்லாம் ஏன் அவசரப்பட்டு போடுறீங்க அப்படி கேட்பீங்களா? சார் இப்பெல்லாம் எல்லா விஷயமே உடனுக்குடன் வந்துடுது சார். ட்விட்டரு நம்ம யூடியூப்ல எடுத்தோம்னா இப்ப பேசி அந்த ஸ்பீச் கூட முழுசா முடிஞ்சிருக்காது, அந்த ஸ்பீச்சோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தை எடுத்து கட் பண்ணி போட்டுடுறாங்க. இப்படி இருக்கும் போது இது கொஞ்சம் லேட்டா பண்றாங்க அவங்க. மினிஸ்டர்ஸை பற்றிலாம் சொல்லியிருக்காரு சார். இப்போ இருக்கிற மினிஸ்டர்ஸ்லாம் வந்து அமைச்சரவையே ஒரு கோமாளி கூட்டம், ஜோக்கர்ஸ் கூட்டம் மாதிரி இருக்குது. முக்கியமாக இந்த காவேரி இஷ்யூ நடக்குது இல்லையா, இந்த நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட போய் இதை பற்றி கேட்க முடியுமா, அதை பற்றி அவருக்கு ஏதாவது தெரியுமா? அவர் வந்து செய்தியாளர்களை பார்த்தாலே ஏதோ திருடனை பார்க்குற மாதிரி ஓடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சார். புஷியானந்த் அவர்களை சொல்கிறாரு. இந்த இடத்துல இன்னொன்று மென்ஷன் பண்ணுறா, பரந்தாமன், திமுக பரந்தாமன் அவர் இருக்கார்ல சார், அவர் வந்து காவிரி டிஸ்பியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு புஷியானந்த் அவர்கிட்ட போய் இதை கேட்டா ட்ரிபியூனல்ன்ற வேர்டை வந்து கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் அவரை அப்படின்றாரு. காவிரி வாட்டர் டிஸ்பியூட்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு? இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. நீங்க அமைச்சரவை அமைஞ்சது, உங்க அரசு அமைஞ்சு அப்படிங்கிறது ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு சார். சரிங்க, அதான் ஒன்றும் இல்லைங்க. இப்போ திமுக இருக்கிறவங்க எல்லாம் அறிவாளிங்க, திமுக இருக்கிறவங்கலாம் வந்து மெத்த படித்தவங்க, திமுக இருக்கிறவங்கலாம் இங்கிலீஷ் ஒக்காபுலரியில் வந்துட்டு சும்மா அப்படியே அப்படின்னு நம்மளாம் வாயை புழக்கிற அளவுக்கு பொழந்து தள்ளிடுவாங்க. எல்லாம் ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜு. இங்கே இருக்கிற புஷி ஆனந்த் அவர்களுக்கு வந்துட்டு ஒழுங்காக பேச தெரியல, அவருக்கு வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஒக்காபுலரி சரியாக வரலை, அவருக்கு டங்கு ட்விஸ்ட் ஆகுது. நீங்கள்லாம் சூப்பராக பேசுவீங்க அவ்வளோதானே. இது இனிமேல் நம்மளோட வேலை என்ன தெரியுமா பூவலி, இந்த மாதிரிலாம் வீடியோவில் இவங்க பேசும்போது இப்படி பேசியிருக்காங்க அவ்வளோதானே சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற பதிலெல்லாம் ஆல்ரெடி நம்ம அந்த கேள்வியை கேட்கும் போதே மக்கள் அங்கே வீடியோவை பார்த்துக்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம் இவனுக்கு ரொம்ப எல்லாமே தெரியுமா, இவன் பெரிய இவன், அவன் பெரிய இவன் அப்படின்னு அங்கேயே சொல்லிடுவாங்க அவங்க. நம்ம இந்த நீங்க கேள்வி கேட்கும் போதே சொல்லிடுவாங்க. நான் சொல்ற பதில் லிட்டரலி வேஸ்டாக தான் இருக்கும் மக்களுக்கு. அந்த அளவுக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. உங்க கட்சியில எவ்வளவு பேர் எஜுகேட்டடு, எவ்வளவு பேர் அன்எஜுகேட்டட், எவ்வளவு பேருக்கு இங்கிலீஷ்ல பேச தெரியும், எவ்வளவு பேருக்கு தமிழ்ல பேச தெரியும், எவ்வளவு பேருக்கு இது கூட பேசவே தெரியாது, எவ்வளவு பேரு நீங்க இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு முகம் தெரியாத எம்எல்ஏக்கள்னு வம்புழுக்கிறீங்களோ தாவேக்கால. திமுகல இருக்கிறவங்கள எவ்வளவு பேருக்கு எவ்வளவு எம்எல்ஏ நல்லா பரிச்சயமானவர்கள்ன்றதே வந்து உண்மையா ஒரு தெரியாது. பொய்யா வந்து உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். அதுல வந்து உருட்டினாயே பாருங்க, பெரம்பூர் உருட்டுலாம் சரியான உருட்டு. ஏய் பெரம்பூர்ல இறங்குறாராண்டா விஜய், பெரம்பூர்ல யார் இருக்கா தெரியுமா,
ஆர்டி சேகர் அப்படின்னு பெரிய கேஜிஎஃப் படம் ஹீரோ இன்ட்ரோ ஒரு ஸ்லோ மோல அப்படியே சொல்றாரு. பக்கத்துல இருக்கிறவர் அவருக்கு வந்து அப்படியே அப்படியே மச்சான் ஆமாடா அப்படின்னு அடிச்சு 2 பேரையும் அப்படியே அப்படியே பிடிச்சி டிங்கு டிங்குன்னு இடிச்சு சப் அடிச்சு அனுப்பிவிடும். என்ன பேச்சு பேசுறேன் அவன் அந்த வீடியோல. ஆர்டி சேகர்ரா, என்ன ஆர்டி சேகர் நீங்க அவ்வளவுதான். என்ன பெரிய குளத்தூர் நீங்க அவ்வளவுதான். கொத்து பரோட்டா என்ன நீங்க, என்ன பெரிய இன்னுமே வந்து இவங்க என்னமோ அப்படியே இது அது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு பில்டப்லேயே இருக்கிறாங்க. தாவே கலக்குறவங்க யாருக்குமே நாலேஜே கிடையாது, ஒண்ணுமே தெரியாது. இன்னும் எவ்வளவு நாள் நீங்க இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? உங்களுக்கு தான் ரொம்ப நாலேஜ் இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப தெரியும்ல, எல்லாமே ரொம்ப தெரியும். சூப்பர், நீங்க செம்ம பிரில்லியன்ட். இன்னைக்கு வரைக்கும் ஏன் காவேரியை வச்சு அரசியல் பண்ணிட்டு அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வராம? நீங்களும் கர்நாடகாவும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரசியலை மட்டுமே இதுல பண்றீங்க? நீங்க நினைச்சிருந்தா ஏன் இதுல ஒரு முடிவு கொண்டு வந்திருக்க முடியாதா? ஆனா இன்னைக்கு ஒரு முடிவை கொண்டு வரலான்னு பேசுறதுக்கு மனசாட்சியோட ஒரு முதல்வர் முயற்சி பண்ணும்போது நீங்க ஆட்டையை கலைச்சு விடுறதுல இருந்து உங்க வேலையை நீங்க ஒரு சைடு பாக்குறீங்க. அவங்களோட இன்டென்ஷன்ஸ் இதுல என்னன்னு தெரியல. அந்த பக்கம் அவரும் அதுல ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல டி.கே. சிவகுமார். இவ்வளவு நடக்கிறதுக்கு மத்தியில நீங்க எல்லாம் என்னங்க தகுதி இருக்குது இவங்களுக்கு எல்லாம் பேசுறாங்க விஜய் அவர்களுடைய அரசியலை பத்தி? நான் என்ன கேட்கிறேன், உதயநிதி அவர்கள் இவ்வளவு பேசுறாருல்ல, உங்களுக்கு வந்து இது தெரியாது, அவங்களுக்கு அது தெரியாது, இவங்களுக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடையாது, அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாதுன்னு உங்ககிட்ட நிப்பாட்டி கேட்டாங்களேங்க மேகதாது பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, ஏன் காரை சாத்தி டப்புன்னு நெஞ்சு ஓடிப்பிட்டீங்க எனக்கு ரிப்போர்ட்டர் கிட்ட? ஹென்ஸ் ப்ரூவ்டு மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் அவர் சொன்னதை வந்து உண்மையாக்கிட்டு போயிட்டாரு சார். இப்போ உங்களுக்கு என்னங்க தெரியும்? இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா வந்துட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இருக்கிறாரு. அவரு ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சவர். பேஸ்கெட் பால்ல வந்து நேஷனல் லெவல்ல ஒலிம்பிக்ல எல்லாம் வந்து கமிட்டியில வந்து இருந்தவர் நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனா. உதயநிதி என்ன பண்ணாரு ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் சொல்லுங்க. அன்னைக்கு சட்டசபையில வந்துட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி ஓடுனதெல்லாம் சொல்லக்கூடாது, அது கிடையாது, வேற ஏதாவது சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு சார், அப்படி என்ன சொல்லலாம். ஸ்போர்ட்ஸுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க நீங்க. எதுவும் இல்ல. எங்கேயாவது ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல விளையாடி இருக்காரா? அவருடைய ஹிஸ்டரியில் அங்கே ஏதாவது இருக்குதா? இந்த அத்லெட்டிஸ்ல இப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. சும்மா வந்து நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டேல வந்துட்டு ஓடுனேன், அதுல எனக்கு 3rd பிரைஸ் கொடுத்தாங்கன்னா சொன்னா காண்டாயிருவேன். நான் சொல்றது வந்து ஒரு அமைச்சர் ஆவதற்கு முன்னாடி இப்ப ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அந்த துறை ரீதியா தமிழ்நாட்டை இந்த இதுல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், இந்தியாவை இந்த இதுல நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன், அது போன்ற ஒரு தகுதியான ஒருத்தர் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கிறார். ஹெல்த் மினிஸ்டரா இருக்கிற அருண்ராஜ் அவர்கள் டாக்டர் படிச்சிருக்காரு. உங்களோட ப்ரீவியஸ் ஹெல்த் மினிஸ்டர் வந்துட்டு இது படிச்சிருந்தார், லா படிச்சிருந்தார். லா படிச்சவரை நீங்க ஹெல்த் மினிஸ்டரா போட்டுட்டு நாட்டுல ஒரு 5 வருஷம் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. கேட்டா அவர் ஒரு அத்லீட், அர்ஜுனர் வில்லு அதுக்கும் எங்க தலைவர் பாட்டு தான் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதை விடுங்க. இந்த மாதிரிலாம் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படிலாம் ஆட்டம் காட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தம்ஸ் இது பண்ணிக்கிட்டு டம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு, நான் என்ன சொல்றேன், எந்த வகையில தான் நீங்க எந்த அமைச்சரை அந்த ஃபீல்டு ரிலேட்டடா நல்லா படிச்ச ஒரு அமைச்சர் நீங்க போட்டீங்க? உங்க லிஸ்ட் சொல்லுங்க. இந்த பக்கம் இந்த ஒரு லிஸ்ட் எடுப்போம், யாரு டிசர்விங் கேண்டிடேட்ஸ்ங்கிற போட்டு பார்த்துக்கலாமா? நான் முடிவு பண்ண மாட்டேன் ராஜா, நான் முடிவே பண்ண மாட்டேன். யாரும் நான்லாம் சாதாரண ஒரு ஆளு, மக்கள் கிட்ட கொடுத்துருவோம். 2 சைடு லிஸ்ட். இவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபீல்டுக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சிம்பிளா போட்டு பார்த்துக்கலாமா? 1 to 1 போட்டு பார்த்துக்கலாம். டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் சார் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆயிட்டாரு, என்ன பண்றது? போற போக்குல ஒரு குத்து. இதுல என்ன அப்படின்னா, இதுல என்னன்னா, மேலே ஏறி மேடையில பேசும்போது ஒரு நாகரீகம் இல்லாம கொஞ்சம் கூட ஏதோ ஒரு சத்தியமா சொல்றேன், நான் ஒரு 7ல இருந்து 8 தடவை அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். அது எனக்கு புரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விதமான ஒரு கேவலமான ஒரு தவறான ஒரு மீனிங். சத்தியமா நான் இப்போ வரைக்கும் நம்புறது என்னன்னா, உதயநிதி அவர்கள் அந்த அர்த்தத்துல அதை பேசல அப்படின்னு நான் நம்புறேன். அதை தவிர்த்து ஆனா எனக்கு வேற எந்த அர்த்தமும் அதுல புரியல. எவ்வளவு தடவை பார்த்தாலும் ஒருவேளை இதுவா இருக்கும், ச்சே இப்படி எப்படி அவர் பேசியிருப்பாரு, அவ்வளவு தரங்கட்ட அவர் பேசுற ஆளே கிடையாது அப்படின்னு தான் நான் இன்னைக்கு இப்போ வரைக்கும் நான் நிஜமா நம்புறேன். ஏன்னா கீழே இருக்கிறவங்க ஒரு நடிகையோட பேரை சொல்றாங்க, உடனே அவர் வேற ஏதோ ஒன்று சொல்றாரு, அப்புறம் உடனே நான் வந்து காவேரிய சொன்னேங்க, நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்படின்றாரு. அப்ப அந்த அளவுக்கு கீழ்த்தனமான ஒரு பேச்சை பேசுற நீங்க தான் எதிர்க்கட்சி தலைவரா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிறதுக்கு? இப்ப நீங்களாம் அடுத்தவங்களோட தகுதியை பத்தி பேசலாமான்னு நான் கேட்கிறேன். பட் அகைன் ஐ விஷ் அவர் அந்த மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்ச அந்த ஒரு கேவலமான அர்த்தத்துல அவர் சொல்லலை நான் நம்புறேன். அவருடைய அர்த்தம் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமே. என்ன ஒரு முறை அவர் சொல்லி கேட்போம், இல்ல நான் இந்த அர்த்தத்தெல்லாம் சொன்னேன்னு வேணா ஒரு விளக்கத்தை சொல்லுங்க, அந்த விளக்கம் சரியாகுதான்றதை நம்ம விளக்கி பார்த்துருவோம். இன்னொன்னு அவர் சொல்றது வந்து சார், முதலமைச்சர் வந்து நிறைய இடத்துக்கு ஆய்வு பண்றதுக்காக போறாரு. நாம அமைச்ச மெட்ரோ
நாம ஆரம்பிச்சு வச்ச மெட்ரோ அதுக்கு ஆய்வு பண்ணி போயிடுறாரு. கரெக்டா 4 மணிக்கு ஒரு ரீல்ஸ் எடுத்து ஒரு போட்டுறாரு. நிமிஷம். இல்ல யார் ஆரம்பிச்சு வச்ச மெட்ரோ? அவங்க போன ஆட்சியில ஆரம்பிச்சு வச்ச மெட்ரோவா சார்? இது எப்ப நடந்துச்சு? அவர் தான் சொல்லியிருக்காரு. ஏங்க மெட்ரோங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இது என்னங்க எனக்கு புரியவே இல்லைங்க. ரயில்வேஸ் மெட்ரோலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. போன வருஷத்துல நம்ம ஆட்சியில அமைஞ்ச மெட்ரோன்னு தான் சார் அவர் சொல்லியிருக்காரு. நான் வேணா இன்னொரு தடவை எடுத்து காட்டுறேன் அவர் அப்படி சொன்னது. எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ ஃபண்டு கொடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ ஃபண்டு கொடுக்குது, ஒரு மெட்ரோங்கிறது வந்து யாரோட ப்ராஜெக்ட், இது எப்படி வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு என்னோடது நாங்கள் கொண்டு வந்தோம்னு எப்படி பெருமை பேசிக்க முடியும்? எனக்கு கான்செப்டே புரியலைங்க இதுல. நான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூகுளில் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன். ஓகே சார். நானும் அவர் பேசுறதை எடுத்து காட்டுறேன். அது வேணாங்க, அது வேணாம். இஸ் மெட்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னு கேட்டேன். அதுக்கு இது என்ன சொல்லுதுன்னா, Metro rail projects in India are typically joint ventures between the central government and state governments through special purpose vehicle companies with shared equity, funding, and board representation. Governance and ownership. Joint venture structure. Operating companies, like Chennai Metro Rail Limited, are co-owned by the Government of India and the respective state government. லைனா லிஸ்ட் சொல்லிடுறேனே சார். அதுக்கப்புறம் எல்லாமே தேடி செக் மொத்தமாலாம் அவர் டெரரா பேசியிருப்பாருங்க. பதில் சொல்ல முடியாம நான்லாம் திக்கி திணறி போயிடுவேன். ஐயோ எப்பா வேணாங்க. ஒரு மெட்ரோங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபண்டை ஈக்குவலா போட்டு சேர்த்து செய்யற ஒரு ப்ராஜெக்ட். இதை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உரிமை கொண்டாட முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உரிமை கொண்டாட முடியாது. எனக்கு புரியல. எனக்கு இது என்ன, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஒண்ணு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. இல்ல நமது தலைவர் அமைத்த ஆட்சியில் நடந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டார். அது எல்லாத்துக்குமே ஒரு ஆய்வு பண்ண போயிருக்காரு. இன்னைக்கு போயிட்டு இந்த சிப்காட் அதெல்லாமே வந்து நம்ம தலைவர் தொடங்கி வைத்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். ஏங்க இப்போ நான் என்னங்க கேட்குறேன், ஒரு இடத்துல இப்போ சரிங்க ரைட்டுங்க, இப்போ வந்து பஸ்ஸு ஒன்று ஓடிட்டு இருக்குதுங்க ஊருக்குள்ள. ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சது பல்லவன் காலத்துலேருந்து ஓடிட்டு இது. பல்லவன் அது இதுலாம் அந்த டைம்லேருந்தே ஓடும். இப்போ பல்லவன் சொல்லி சொல்லுவாங்க பஸ்ஸெல்லாம். அப்புறமா தான் இந்த எம்டிசிங்கிறதெல்லாம் இப்போ தான் வந்துச்சு. அப்போ பஸ்ஸுங்க ஓடிட்டு இருந்துச்சு, பல்லவன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எம்டிசி ஆச்சு. இப்போ ஒரு பஸ் ஓடுது. இப்போ இவர் ஒரு 100 பஸ் வைக்கிறாரு போறாரு. இப்போ இவர் ஒரு 100 பஸ் கொண்டு வர்றாரு போறாரு. என்னங்க இவர் பஸ் ஆய்வு பண்றாரு ஒரு சிஎம்? நாங்களும் இதுக்கு முன்னாடி ஆய்வு பண்ணிருந்தோம். ஆமா, இப்போ நீங்க சிஎம் இல்லை, இப்போ அவர் சிஎம் ஆய்வு பண்றாரு. எனக்கு புரியல. இப்போ என்ன பண்ணும்? மெட்ரோ ப்ராஜெக்ட், மெட்ரோ வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 போயிட்டே இருக்குது. சென்னையுடைய மெட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபுல் இதுவே இருக்குது. ரைட்டா? சிஎம்ஆர்எல்னு சொல்லுவாங்க, சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்னு சொல்லி ஒரு தனி இது இருக்குது. பெங்களூர்ல பெங்களூர் மெட்ரோ ஆர்எல் பிஎம்ஆர்எல் இருக்குது. இப்போ இந்த சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் யாருக்கு சொந்தம்? சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். கரெக்டா சொன்னீங்க. 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர்ல சிஎம்ஆர்எல் அப்படிங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு இது. இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டா இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் சித்திக்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க எல்லாரையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் அவங்கல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா they are all the chairman, MD, சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ், தமிழ்நாடு கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ்னு ஈக்குவலா வச்சு உள்ள இருந்து வேலை பார்க்குற ஒரு இது ப்ராஜெக்ட். இந்த மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலலாம் வரதுக்கு முன்னாடி மெட்ரோ சிட்டிஸ்ல எங்கேயோ எப்பயோ வந்துருச்சு. நான் 2014 டெல்லி போகும்போது எங்க காலேஜ்ல இருந்து வந்துட்டு கூட்டு போகும்போது லா படிச்சுட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்காக போனப்ப அப்பயே அங்க டெல்லி ஃபுல்லா மெட்ரோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மெட்ரோக்குள்ள எப்படி போறது வர்றது என்னது இவ வைக்கணும்ன்றாங்க, எப்படி போகணுன்றாங்க. ஐயோ அம்மா ஆத்தான்னு அலறி போனேன் நான் 2014. அப்ப நம்மளுடைய மெட்ரோ எங்க இருந்துச்சு, என்ன நிலவரத்துல இருந்துச்சு, என்ன மாதிரி ஒரு இதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. நம்ம மெட்ரோலாம் ஓரளவுக்கு எப்ப பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரெமோ படத்துல ஒரு பாட்டுல சிவகார்த்திகேயன் ஆடிக்கிட்டு இருப்பாரு மெட்ரோல நின்றுட்டு உள்ளுக்குள்ள. அதுதான் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாரும் மெட்ரோ பாக்குறது. இன்னொன்னு அது அப்படின்னு அந்த டைம்லாம் யாரும் சீண்ட விட மாட்டாங்க மெட்ரோ. ஏன்னா வந்து கொஞ்சம் விலையும் அதிகமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்த மெட்ரோல அப்ப வந்து வெறும் சினிமா ஷூட்டிங்காக மட்டுமே போய் பிசி ஸ்ரீராம் விஷுவல்ஸ் அப்படி இப்படி காட்டி கொஞ்சம் கொஞ்சமா மக்களை ஏத்த ஆரம்பிச்சு விலையை குறைக்க ஆரம்பிச்சுன்னு ஒரு லெவல்ல இப்போ வந்து மெட்ரோ நின்றுட்டு இருக்குது. இன்னைக்கு இவ்வளவு பேர் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி ஆரம்பிச்ச ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் இது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிலையும் உங்க டிராபிக்கை தடுக்கிறதுக்கு மெட்ரோன்ற ஒன்று கொண்டு வாங்கடான்றாங்க. அப்ப மெட்ரோங்கிறது இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஜப்பான்ல இருக்குது, ஜப்பானுக்கு முன்னாடி லண்டன்ல இருக்குது. இப்ப லண்டன்ல இருந்து ஒருத்தர் வருவாரா?
London, hey, London, we were doing this metro. Mr. Vijay is doing metro here. Oh, no, only I have to come. நான் தான் வந்து அதை பார்க்கணும் அப்படிம்பாரா அவரு. என்னங்க பேசுறீங்க நீங்க? ஒரு சிஎம் அடுத்தடுத்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 வேலை போயிட்டு இருக்குது. நீங்க இருந்த காலகட்டத்தில் நீங்க பயந்து அந்த ஹைட்ல அப்படியே போய் நின்ன டைம்ல அந்த டைம்ல வந்து அந்த பாலம் ஆலந்தூர் கிட்ட கட்டுற அந்த பாலம் எப்படா சேர போகுதுன்னு ஒரு கொஞ்சம் தூரம் கட்டி வச்சிருந்தாங்க. அப்பதான் ஆரம்ப கட்டத்துல இருந்துச்சு. இப்ப புதுசா ஒரு சிஎம் வந்திருக்கிறாரு. இப்ப என்ன நிலவரத்துல இருக்குதுன்னு பார்க்க போறாரு. இப்ப இவருக்கு அப்புறம் திரும்பலாம் வேற யாரும் வர முடியாது. சரி, இவரே திரும்ப 2032லயும் வருவார் ஒரு தடவை. இப்ப என்ன நிலவரத்துக்கு பாப்பாரு. அப்ப ஃபேஸ் 5 போயிட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மெரினா பீச்லாம் அப்ப வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. மெட்ரோலாம் கட்டி பீச் ஓரமா போய்கிட்டு இருக்கும் அண்டர் கிரவுண்ட்ல. அது எப்படி இருக்குன்னு பார்க்க போவாரு. இதுல என்னங்க வந்து நான் பார்த்தேன், நீ பார்த்த, என்னைய பார்த்து காப்பி அடிக்கிற, எப்படிங்க சொல்ல முடியும்? ஆக்சுவலி நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். எதனால அப்படி சொல்றாருன்னா, இந்த ஆய்வுலாம் பண்ண போறாரு. என்ன அப்படின்னா திசை திருப்புறது, டிஸ்ட்ராக்ஷன். இப்போ நாள் ஃபுல்லா காவிரி இஷ்யூ பத்தி பேசிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். முதல்வர் வந்து மெட்ரோக்கு போனோடனே எல்லாம் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன். இன்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், எல்லாரும் பார்க்குறாங்க, தாவேக்கா அரசுமா பண்ணலன்னு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஆனா முதல்வர் வந்து இன்னைக்கு காஞ்சிபுரம் போய் சிப்காட் அந்த தொழிற்சாலை எல்லாம் பாக்குறாரு. இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனாலே இந்த தாவேக்கா அரசு வந்து மக்களை வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சார். இதுதான் அவர் வைக்கிற அலிகேஷன். நான் என்ன சொல்றேன், திமுக மக்களை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்துகிட்டு இருக்குதான். இதுக்கு மேல நாங்க வந்துட்டு திருந்திட்டோங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு எப்படியாவது ஒரு ஆட்டையை கிட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வருதான். அப்போ மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க. இருங்க, நாங்க டிவிக்கே இந்த கவர்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு பண்ணி கொஞ்சம் அப்படி போங்கன்றாங்க. டேக் டைவர்ஷன் அப்படின்றாங்க. அப்படியே திரும்பி இவங்க வந்து அப்படியே வந்துட்டு இப்படி திரும்பி அடையாறுல இருந்து வண்டியை திருப்பி அப்படியே கிண்டி கத்திப்பாரா கிட்ட வந்துடுறாங்களாமா. அப்ப அங்க இருக்கிற மக்கள் கிட்ட ஆலந்தூர்ல பேசலாம் முடிவு பண்றாங்களாம். அங்க இருக்கிற மக்களும் வந்து டிஸ்ட்ராக்டடா இருக்கிறாங்களாம். இந்த கவர்னன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சீப்பா அங்கிட்டு அப்படியே அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். அப்புறம் மறுபடியும் இங்க இருந்து டேக் டைவர்ஷன் போட்ட உடனே அப்படியே ரைட்டா திரும்பி திருப்பதி போயிடுறாங்களாம். அப்புறம் அங்க இருந்து டேக் டைவர்ஷன் எடுத்து அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்து ஆந்திரா பார்டர்லாம் தாண்டி திருப்பதிலாம் தாண்டி எங்கேயோ போயிடுறாங்களாம். அந்த மாதிரி உங்க அரசியலே இன்னைக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ல தான் இருக்குது. நீங்களே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம இதை பண்ணலாமா, வேணாம், அதை பண்ணலாமா, வேணாம், எதை பண்ணா இப்ப நம்மளை நம்புவாங்க மக்கள்? நீங்க அரசியலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிறதுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து சைன் போட்டீங்க அப்படின்னா மக்கள் சத்தியமா நம்புவாங்க. ஓட்டு போட்டு மக்கள் எல்லாமே வாழ்க வாழ்க திமுக ஒரு முடிவு வாழ்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. திமுகவுக்கு மீண்டும் மக்கள் ஓட்டு போட வேண்டும் என்றால் அது ஒரே ஒரு முறைதான் இன்னும் நடக்கும். அது எப்போ அப்படின்னா, நாங்க டிஎம்கேன்ற பார்ட்டியை தொடர்ந்து நடத்தணுமா வேணாமான்னு இன்ஸ்டால ஸ்டோரி போட்டீங்கன்னா அப்போ வந்து மக்கள் எஸ் நீங்க இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவோம். ஆமா, அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே சார். சரி பண்றதுக்கான ரீஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ்ல தானே இறங்குவாங்க. இதை வேணா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி மூவிலாம் போக மாட்டாங்க சார். ஓகே சார். டென்ஷன், நோ டென்ஷன். இல்லை, எனக்கு நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன் பூவழி. அதாவது இந்த உதயநிதி அவர்கள் பேசுறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சீமான், உதயநிதி இவங்கெல்லாம் பத்தி பேசும்போது எப்படி இருக்குன்னா, இவ்வளவுதானே அவங்க அரசியல், என்னென்னமோ நினைச்சோங்க அவங்கள. நீங்க எதிர்கட்சின்னா அப்படின்னாங்க இப்படின்னாங்க. உங்க கேள்வியே போர் அடிக்குது, உங்க அரசியல் போர் அடிக்குது. நீங்க மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அரசியல் பண்றதுக்கு தயாரா இல்ல, உங்க கட்சியை காப்பாத்துறதுக்கான வேலையும் பண்ணல, சும்மா எதையோ பேசிட்டு இருக்கீங்க. மக்கள் கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு ஒரு காலத்துல எடப்பாடி பழனிசாமியை எப்படி மக்கள் கண்டுக்காத ஒரு எதிர்கட்சியாக வச்சிருந்தாங்களோ நீங்க அந்த இடத்த நோக்கி திமுக போயிட்டு இருக்குதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அரசியலை நீங்க பண்றது இல்ல. அடுத்து நாளைக்கு எடப்பாடிலாம் பக்கத்துல உட்காந்து என்ன மாப்பிள்ள நீ வந்துட்ட போல இருக்கீங்க அப்படின்னு உங்களை பார்த்து சிரிப்பாரு. அந்த நிலைமைக்கு போயிடாதீங்க மிஸ்டர் உதயநிதிங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பட் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு பெரிய போட்டி நிலவி கொண்டிருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் ஏதோ விரிசலாமா, அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவுலயே வந்து கொஞ்சம் ஏதோ இது போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு தெரியல. ஆமாங்க, யாரு ஃபர்ஸ்ட் அரசியலை விட்டு விலகுறதுன்ட்டு ஒரே போட்டியாமா ரெண்டு பேருக்கும் நடுவுல. இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க. மானம் போகுது டேடி, மம்பளுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாராமா. மகடே அப்படா வீட்லயே உட்காந்துக்கிட்டு ஓ மானம் போறத டிவியில பாக்குறேனே, அப்ப எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாராமா. ரெண்டு பேருக்கும் கடுமையான போட்டியாமா, யாரு முதல்ல வெளியே போறது அப்படின்னு சொல்லிட்டு பூவா தலையா போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்களாமா. டாஸ் யார் வின் பண்றா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பவுலிங் யாரு பேட்டிங் யாருங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். வேற என்ன விஷயம்? ஓகே சார். அதே மாதிரி தமிழ்நாடோட பட்ஜெட்
ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க சார். தமிழ்நாடோட விஷனரி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு சார். நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவங்களுக்கு வந்த சோர்சஸ் படி இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 கோடியை வந்து இந்த 5 வருஷத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்களாம் சார். அதோட பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு சிலர் நான் சொல்லிடுறேன் சார். செமிகண்டக்டர்ஸ், ஏஐ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்களாம் சார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஏஐ சிட்டி ஒன்று வந்து தமிழ்நாட்டில் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்களாம் சார். நோ அப்ளிகேஷன் வெல்ஃபேர் டெலிவரி சிஸ்டம், அதாவது ஒரு செயலியை மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் வந்து 50க்கும் மேற்பட்ட அரசு சேவைகளை ஒரே செயலியில் கொண்டு வர மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண போகிறதாகவும் ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க சார். அதே மாதிரி பீப்புள் வந்து அதாவது இப்போ என் டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா என் டிஸ்ட்ரிக்ட் இது ஒன்று ஒதுக்கியிருக்காங்க ஒரு பணத்தை, எனக்கு வந்து இந்த திட்டம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஒரு 10% பட்ஜெட்டுக்கு நான் முடிவெடுக்க முடியும் ஆஸ் அ சிட்டிசனா அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளான்ஸை வந்து ஆஸ் அ சிட்டிசனா என்னாலையும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கீமையும் கொண்டு வர போகிறாங்க. சரி, நான் சொல்கிறதுலாம் கொஞ்சம் தான். பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட இது ஃபுல் விஷனரி பிளான் என்ன அப்படிங்கிறது முழுசாக வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாப்பிள்ள, கிளம்புவோமா நம்ம? அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரசியல் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு தெரியல அப்படின்ட்டு திமுகலாம் வீட்டுக்கு வண்டியை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள அவ்வளோதான்டா, முடிச்சுட்டாங்க இவங்க. அதாவது நம்ம குளத்தூர் சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிட்டோன்னு உருட்டிக்கிட்டு தான் இருந்தோம். ஒருத்தர் உண்மையாவே சிங்கப்பூரா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நல்ல விஷயம் மாப்பிள்ள, ஒரு பண்ணட்டும். இதுக்கப்புறம் நமக்கு இந்த அரசியல்ல ஸ்கோப்பே கிடையாது. நம்ம ஒரு அவுட்டேட்டர் அரசியல்வாதிகள். நமக்கு கொஞ்சம் அப்டேட் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனா அதை நம்ம மிஸ் பண்ணிட்டு பணத்தை எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம் தான் யோசிப்போம். 50,000 கோடி ப்ராஜெக்ட்ங்கிறாங்க. நமக்கு நம்ம கட்சிக்கு இதுல எவ்வளவு பார்ட்டி பண்ணா? நீ ஆட்சியில இருக்கும்போது தான் வாங்கணும், ஆட்சியை விட்டு போனதுக்கு அப்புறமும் வாங்குவீங்களா? என்ன புரியவே இல்லைன்ற மாதிரி. உனக்கு எதுக்கு கொடுக்கணும் பார்ட்டி ஃபண்டு அப்படின்னா? ஆமா, நாங்க வந்து இதுல இப்ப நாங்க ஆளுங்கட்சியில எந்த கனவு உலகத்துல இருக்கான்னு தெரியலையவங்கன்ற மாதிரி. ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை இவங்க முன்னெடுக்கதான் மக்களுக்கு இன்னும் இந்த ஆட்சியின் மீதான நம்பிக்கை வரும். ஒரு கேட்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமானவர்கள் மாதிரி வந்துட்டு எம்எல்ஏ கூட ஆகாம வெளியிருந்தே உட்காந்து ஸ்லைட் ஷோவையும் பவர் பாயிண்ட்டையும் போட்டுக்கிட்டு வாயில வடை சுட்டுக்கிட்டு திரள் நிதியை வாங்கிக்கிட்டு திமுகவுக்காக கொஞ்சம் பேசாம அவங்களை அடிக்கிறத கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இல்லாம நிஜமா ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான பிளான்ஸ், சிட்டியை வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சும்மா பேருக்காக சொல்லிட்டு இன்னுமே வந்துட்டு ஊர் முழுக்க எல்லாம் எச்சு துப்பி வைப்பாங்க. எங்க பாத்தீங்கன்னாலுமே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இன்னும் லிட்டர் பாஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு கேட்டா ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு ஒரு கதை விடுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாம உண்மையாவே ஸ்மார்ட் சிட்டினா என்னங்கிறத காட்டுவதற்கான வாய்ப்புகளை வந்துட்டு மக்கள் இந்த தாவேக அரசு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சரிஸ்டிக்கான டெவலப்மெண்ட் நோக்கி ஒரு அரசாங்க முயற்சிகளை எடுக்குது அப்படின்னா அதற்கு மக்களிடமிருந்தும் மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு தேவைப்படும். ஜஸ்ட் ஒரு சைட்ல மட்டும் ஒரு கவர்மெண்ட் மட்டும் நினைச்சாலும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. மக்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கணும். நமக்கிட்ட இருக்கிற லயபிலிட்டி, நம்மளுடைய பொறுப்புணர்வும் இதுல நிறைய இருக்கணும். ஏன்னா வந்துட்டு இங்கு சிறுநீர் கழிக்காதே எழுதியிருந்தா அப்ப இங்க கொஞ்சம் கழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டு அது மேலேயே இது பண்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மாத்திக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸை நீங்க எடுத்துக்கோங்க, அங்கேயும் அன்எஜுகேட்டட் பீப்புள் இருக்கிறாங்க. பட் ஈவன் த அன்எஜுகேட்டட் ஆர் சிவிலைஸ்ட். அங்கேயும் படிக்காதவங்க இருக்கிறான், அங்கேயும் ரோட்ல பிச்சைக்காரங்கிறான். ஆனா ஏன் வந்து நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு, அவங்களோட ஊர்ல வந்து ஏழைங்க கூட வந்துட்டு அவனோட வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அவன் வீட்டை வச்சுக்கிறதுல இருந்து தெருவை வச்சுக்கிறது எப்படி அந்த நீட்டா வச்சுக்கலாம்? அது எப்படி? பாவர்ட்டி எல்லா உலகத்துலயும் இருக்குதுங்க, எல்லா நாட்டுல இருக்குதுங்க. அப்ப ஏங்க அப்போ நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாவர்ட்டி வேற, அன்ஹைஜீனிக் ஹெல்த் கண்டிஷனுங்கிறது வேற. நான் ஏழ்மையாக இருக்கும்போது நான் வந்து ஒரு சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலையில தான் நான் வாழணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சுத்தம் சுகாதாரம்ங்கிறது வேற, பாவர்ட்டிங்கிறது வேற. நான் ஒரு ஏழை வீடா இருந்தா கூட என் வீட்டை நான் நீட்டா டீசெண்டா வச்சுக்கணும், என் ரெஸ்ட் ரூம் நீட்டா இருக்கணும், என்னை சுத்தி சாக்கடை தண்ணி போகக்கூடாது வரக்கூடாதுங்கிற அந்த மைண்ட் செட்டை இந்த மக்களுடைய மைண்ட்ல விதைக்க வேண்டியவனுங்க அதை விதைக்காம விட்டானுங்க. இதுக்கு முன்னாடி மக்களுக்கு சொல்லி உணர்த்தி புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களையும் அந்த மாதிரி மாத்துவதற்கான. ஸோ அதனால இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ். இது எத்தனை வருடங்கள் ஆகுன்றது நமக்கு தெரியல. பட் அந்த ஒரு ப்ராசஸ்க்கான ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. சிங்கப்பூரா மாத்திட்டேன்னு 5 வருஷத்துல கதை விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்காம உண்மையாவே வந்துட்டு ஒரு நல்ல முயற்சியா இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
அடிஷ்னலாக 2, 3 இருக்குது சார். அதையும் சொல்லி முடிச்சிடுறேன் சார். வேளாண் துறையில் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே தகவல் தான். அஃபிஷியலாக பட்ஜெட் என்ன வருதோ அதை நம்ம பார்க்கலாம். அதை டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பனை மரத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட மரமாக அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு உழவர் உரிமை அட்டை அப்படின்ற ஒரு அட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம் சார். வருஷத்துக்கு 10,000 நேரடியாக வங்கி கணக்கில் உதவித்தொகையாக வழங்க திட்டம். நெல் குவிண்டலுக்கு ரூபாய் 3,500, கரும்பு டன்னுக்கு ரூபாய் 4,500 வழங்கப்பட வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை விவசாயம் மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு முதல் 3 ஆண்டுகள் மாதந்தோறும் 2,000 வழங்க திட்டம். ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கவும் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் சார். அதுக்கப்புறம் வந்து கல்வித்துறையில் சார் 8,000 பர் மந்த் அரசு பள்ளி மாணவர்கள் நேரடியாக அரசு கல்லூரியில் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவித்தொகையாக 8,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மாசமா இல்லை வருஷமா அப்படிங்கிறது அப்போ தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார். அதுக்கப்புறம் யூஜி டு பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா பிணையில்லா கடன் அப்படின்ட்டு 20 லட்சம். இது ஆக்சுவலி மேனிஃபெஸ்டோவில் இது இருந்தது. டிவிகே மேனிஃபெஸ்டோவில் இது இருந்துச்சு. பிணையில்லா 20 லட்சம் கடன் கொடுக்கப்படும் அப்படின்னு. அதை வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். 2 கல்வித்துறையில். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த உருட்டு ஆட்சி மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு கொஞ்சம் ஒழுங்கான ஆட்சியாக இருக்குதுங்கிறத சிம்பிளாக சொல்கிறீங்க. ஆமாம் சார். சிம்பிள், வெரி சிம்பிள். ரைட், ஓகே. உருட்டுகளை மட்டும் உருட்டி கொண்டு 505 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று வாய் கூசாமல் பொய் சொன்னவர்களுக்கு மத்தியில இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அரசு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை அதுவும் சிம்பிளாக சொன்னார் ஒருத்தர். நாங்கள் வந்து சும்மாலாம் எதையும் சொல்ல மாட்டோம், நடைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், நடைமுறையில் எதை பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம், அதை மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி சொன்னது எல்லாத்தையும் ஒழுங்காக ஒன்றா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. வாய் சவடால விட்டு சும்மா அடிச்சு விடுமாப்புல ஒரு 500 வாக்குறுதிகள், ஒரு 1000 வாக்குறுதிகள் அப்படின்னு புக்கு போடுறது மட்டுமே வேலையா போடுறது. புக்கு போடுறது, அப்புறம் புக்கு போட்டதுக்கு அப்புறமா மக்கள் அதை பார்த்து ஓட்டு போடுறது, அதுக்கப்புறம் இவங்க அதெல்லாம் பார்த்து ஓட்டம் முடிக்கிறது. இதே இவங்களுடைய ஃபார்மெட்டா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் வரமாட்டாங்க. அப்புறம் கடைசியா அப்புறம் என்ன வந்துச்சா ரைட் அப்படிங்கிறது. அப்புறம் கருப்புசாமி திடீர்னு உடம்புல ஏறிட்டு ஹாய் அப்படிங்கிறது. இந்த ஆட்டமும் எப்படி எல்லாம்டா ஏமாத்தி வச்சிருக்கீங்க எங்களே அப்படிங்கிற மாதிரி நிஜமா கண்ணீர் வருதுங்க கண்ணுல. இவங்களுடைய ஆட்சி காலத்துல என்னென்னலாம் பண்ணிக்காங்க இத்தனை வருஷத்துல. இந்த மக்களை முட்டாளாகவும் ஏமாளிகளாகவுமே வச்சு 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 கோமாளிகளாக ஒரு அரசியலை நீங்க பண்ணியிருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய கோமாளி அரசியல், ஜோக்கர் அரசியல்லாம் இன்னைக்கு வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணப்பட்டு ஒரு ப்ராப்பர் அரசியல் நடக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். as I always say, என்னை சுற்றி இருக்கும் திமுக ஊப்பிகள் கதறுவதை நான் தினம் 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 தோறும் பார்ப்பேன் கதறுவதை அப்படின்ற மாதிரி அவங்க கதறதை பார்த்து என்ஜாய் பண்றேன். நான் ஐ எம் ஹாப்பி. நான் மட்டும் கிடையாது, என்னை போல பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், ஒரு தூய அரசியல் ஒன்று வரணும், ஒரு சேஞ்ச் இருக்கணும், அவங்களால முடிஞ்ச முயற்சி ஏதாவது ஒன்று பண்ணட்டும். அந்த திமுக அதிமுக மாதிரி வந்து ஒரு அரசியல் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு நினைச்ச அந்த மக்களுக்கெல்லாம் இவங்க கதறது வந்து அப்படியே ஐயோ சார் சூப்பர் சார், கொஞ்சம் நல்லா கதருங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எவ்ரி டே வி ஆர் வாட்சிங். அதனால ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொன்று ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் கடைசியாக நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் கோழி. இப்போலாம் வந்துட்டு அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்குதுன்ற மாதிரி நான் கேள்விப்படுறேன். இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட சேனல் வச்சுருக்காங்க இல்லையா, நிறைய சேனல் வச்சுருக்காங்க இல்லையா, அதில் ஒரு சேனலோட வியூவர்ஷிப் ரொம்ப குறைஞ்சு போச்சாமா கடந்த ஒரு 80 daysல. அதுக்கு காரணம் வந்து திமுகவுடைய அரசியல்வாதிகள் தான். முக்கியமாக சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், அவங்களுடைய பேச்சுக்கள் தான் வந்துட்டு இன்னைக்கு அந்த ஒரு சேனலுடைய வியூவர்ஷிப்பை குறைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு உள்கட்சியில ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது நான் இந்த இடத்துல பதிவு. ஓகே சன் நியூஸா சார்? நோ, ஆதித்யா டிவி. ஓகே யாரெல்லாம் இப்போ வந்துட்டு ஹியூமர் வேணும், லைஃப்ல கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேணும், ஜாலியாக இருக்கலான்ட்டு முன்னாடி ஆதித்யா டிவி பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ சன் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. யூடியூபுக்கு போறாங்களாம். யூடியூப்ல போயிட்டு டுடே டிஎம்கே காமெடி அப்படின்னு போட்டா ஓகே இதை ப்ளே பண்ணி விடுறா. எனக்கு தெரிஞ்ச நல்ல யூடியூப்ல யாராவது வந்துட்டு அடுத்த ஃபியூச்சர்ல ஏதாவது அடுத்த புது சேனல் ஓப்பன் பண்ணணும்னு ஏதாவது ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் a வெரி குட் பிஸ்னஸ் பிளான் ஃபார் யூ. டிஎம்கே டுடே காமெடி அப்படின்னு சொல்லிட்டு
சர்ச் பண்ற அந்த வால்யூம் வீடியோஸை மட்டும் நீங்க டெய்லி கொடுக்கலாம். இன்னைக்கு திமுக என்னென்ன மாதிரிலாம் காமெடி பண்ணிருக்கு, எங்கெங்கெல்லாம் சம்மந்தம் இல்லாம பேசியிருக்கு, எங்கெல்லாம் கதறி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணா சேர்த்து அன்னைக்கு கம்பைலேஷன் மாதிரி ஒரு டுடே டிஎம்கே காமெடின்னு ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க சேனல் ஹிட். செம்ம ஐடியா கொடுத்துக்கிறேன். ப்ளீஸ் கேரி ஃபார்வர்ட். சார் டிவிக்கு வந்து அவங்க அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்லாம் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அதில் வந்து ஃபார்மர் ஏடிஎம்கே மினிஸ்டர் வைகை செல்வன்லாம் வந்து அதில் இருக்காரு. நம்ம அனுஜித் சார் அவங்களும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு சில பொசிஷன்ஸ் தரதுனால அவங்களாம் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க சார். வைகை செல்வன் அவர்கள் வந்து என்ன கோட்பாடுகளையும் என்ன இதையும் பற்றி பேச போறாரு தாவேக தரப்புல இருந்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதில் எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லை. வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அவர் வந்து ராஜினாமாலாம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டு போனதுலேருந்து ஆரம்பிச்சு தெரில. அவர் வந்து 2011 16 வரைக்கும் வந்து இதில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அருப்புக்கோட்டை எம்எல்ஏவாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராகவும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்துட்டு அவர் அந்த டைம்ல இருந்தார். ஸோ இப்போ தான் வந்து இந்த ஜூலை மாதம் அங்கே வந்துட்டு அடிப்படை உறுப்பினர்கள்லேருந்தே வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது, முடியலை, வந்து எனக்கு வந்து ரொம்ப அங்கே ஒதுக்குறாங்க, சரியான வேலைப்பாடுகள் அங்கே நடக்கலை அப்படின்னு அந்த கட்சியை பற்றி நிறைய இது பண்ணிட்டு பேசிட்டு வெளியே வந்தார். ஒரு பிஹெச்டி முடித்த வந்து ஒரு நபர் அவர். அதாவது எதில் பண்ணார் அப்படின்னா வந்துட்டு இந்த அது என்னது இது டிஜிட்டல் மேகசின்ஸா இல்லை வந்துட்டு ஏதோ ஒன்று தமிழ் டிஜிட்டல் மேகசின்ஸா என்னமோ அந்த மாதிரி அது மாதிரி ஏதோ ஒன்றில் வந்துட்டு அவர் வந்து ஒரு தீசிஸ்லாம் பண்ணி டாக்டரேட் பட்டம்லாம் அதில் பெற்றிருக்காரு. ஸோ வந்து ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு பொயட், ஒரு நல்ல ஒரு இது கூட ஒரேட்டர்னு சொல்லலாம். அவர் நல்ல பேச்சாளர், எல்லாமே இருக்குது அவர்கிட்ட, நல்லா எழுதுவார். ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு அதிமுக காரர் அப்படிங்கிறத இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அதனால அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் அதர் பீப்புள் ஹூ ஆர் ஆல் டிசர்விங், நிறைய பேருக்கு வந்து இதுல வந்துட்டு தாவேக்காக ரொம்ப நாளா வந்து அவங்களுடைய கொள்கைகளை பிடித்து பேசக்கூடிய நபர்களாக இருந்தவர்கள் நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு இங்க வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதிகாரப்பூர்வமான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம சேனல்லே வந்து பேசக்கூடிய நிறைய நபர்கள், ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும், முகிலன் அவர்களாக இருக்கட்டும், இவங்களை நிறைய பேருக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இடம் கொடுத்துருக்கிறது அப்படின்றது வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அனந்தஜித் அவர்கள் வந்துட்டு நல்ல ஒருங்கிணைப்பாளராக வந்துட்டு இது இருக்கிறார் இன்னைக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு லீடர்ஷிப்லேருந்து ஆரம்பிச்சு இந்த ஒரு பெரிய ஸ்குவாட் மாதிரி இன்னைக்கு வந்திருக்குது. இவங்கெல்லாம் எங்கெங்கே போய் யாரெல்லாம் எந்தெந்த மாதிரி டேக்கிள் பண்ணி திமுகவுடைய பொய் புரட்டுகளெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் நல்ல முறையில் சரியான முறையில் மக்களுக்கு அதை எடுத்து சொல்லி இவங்க பேசுறதெல்லாம் உருட்டு அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வேலைகளையும் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த கட்சியின் கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சார். முக்கியமாக வந்து தேசிய செய்தி தொடர்பாளரில் வந்து அமெரிக்கன் நாராயணன் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தார். வந்தோடனே அவருக்கு எவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருக்காங்க சார். அது பெருசாக நாங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, திடீர்னு அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து எலெக்ஷனுக்காக ஓட்டு போடுறதுக்காக அமெரிக்காலேருந்து இங்கே வந்தார். வந்தப்போ அவர் எல்லாரும் ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவர் அங்கே போயிட்டு அமெரிக்காலையும் திரும்ப உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து டிஜிட்டல்லாம் வீடியோ பேசிட்டு இருந்ததையுமே நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தேன், ஆன்லைனில் வரது. ஸோ அவரை விட டிசர்விங்கான பீப்புள் எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க, கரண்ட்டாக உழைக்கிறாங்க இந்த கட்சிக்காகங்கிறது ஒரு பக்கம் கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது மிகுந்த நாட்களாக வந்துட்டு இந்த துறையில் இதுக்கு முன்னாடி இருந்தவர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபார்மர் இது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து கருத்தில் கொண்டு பண்ணியிருக்காங்கன்றது புரியுது. அப்படி பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து டிசர்விங் பீப்புளோ அந்த லிஸ்ட்ல வராரா என்ன ஏதுங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு 6 மாத காலங்கள் நம்ம காத்திருந்து பார்த்து அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க அந்த கருத்தியலை நல்லா அழகா எடுத்து வைக்கிறாங்க, பேசுறாங்கன்றதை வந்து உற்று கவனிக்கும் போது தெரிய வரும். காத்திருந்து அடுத்து ஆர்கே நகர் சார். அந்த தொகுதியில் வந்து மரிய வில்சன் அவர் தான் தாவேக்கா தலைமையில் போட்டிட்டார், நம்ம பார்த்துருப்போம், ஜெயிச்சிருந்தாரு. அவர் கூடவே ஏடிஎம்கேல வந்து போட்டியிட்ட ராஜேஷ் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளராக இருந்திருக்காரு. அவர் வந்து இப்போ டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காரு சார். ஆதவ் அர்ஜுனா மற்றும் புசியானந்த் அவர்களோட தலைமையில் வந்து இன்னைக்கு தாவேக்கால வந்து இணைஞ்சிட்டாரு சார். எனக்கு தெரிஞ்சு வந்து நான் சட்டமன்றத்தில் உதயநிதி எடப்பாடி அவர்கள்லாம் வந்துட்டு நாளைக்கு திரும்பி பார்த்து இந்த பேப்பர் அம்சம் கொடுங்க, என்ன காணும், நீ போய் அங்க போன, என்ன புரியலையே எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சுத்திக்கிறவங்க எல்லாரையும் பறி கொடுத்துட்டு எடப்பாடி அவர்களும் உதயநிதியும் 2 பேரும் ஒன்னா பக்கத்துக்கு நின்றுட்டு அப்புறம் திடீர்னு அவங்க ரெட்டை கதிரே அப்படின்னு சொல்லி மாற்றான்றதா மாறிக்கிட்டு 2 பேரும் இதோ நீ நான் டான்ஸ் ஆடினு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த டான்ஸை பார்க்கறதுக்காவது 4 பேர் ஆப்போசிட்ல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 400 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்துட்டு மாற்றம் பிரதர்ஸாக செயல்படுவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. ஓகே சார். சார் வேறு சில முக்கியமான விஷயங்களை அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ.